நாட்கள் வஹி கிடையாது, வஹியிலிருந்து தூரமாகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு கவலை, அல்லாஹ் என்னை புறக்கணித்து விட்டானா? ஏன் வஹி வரவில்லை? ஏன் அல்லாஹ் வஹி கொடுக்கவில்லை? என்ன ஆனது? ஒரு நபி கவலைப்படுகிறார். அல்லாஹை விட்டு நான் தூரமாகி விட்டேனா? அல்லாஹ் இறக்கினான் பல நாட்களுக்கு பிறகு. வத்துஹா, வத்துஹா, முற்பகல் காலை பொழுதின் மீது அல்லாஹ் சத்தியமிடுகிறான். வத்துஹா வல்லைலி இதா சஜா, தன்னை மறைத்துக் கொள்ளும் இருள் சூழ்ந்த இரவின் மீது நான் சத்தியமிடுகிறேன். வல்லைலி இதா சஜா. நபியே, மா வத்தஅக ரப்புக வமா கலா, உம்மை அல்லாஹ் கைவிடவில்லை, உம்மை அல்லாஹ் வெறுக்கவில்லை. நபியே, நீங்கள் அல்லாஹை விட்டு தூரமாகவில்லை. அல்லாஹ் உங்களிடத்திலே பேசுவதாக எண்ணுங்கள், உங்கள் நஃப்ஸிடத்திலே பேசுவதாக எண்ணுங்கள். நான் தொழுகிறேன், ஏன் கஷ்டம் எனக்கு? நான் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கிறேன், ஏன் கஷ்டம் எனக்கு? நான் இவ்வளவு பாவம் செய்தேன், என்னை அல்லாஹ் வெறுத்து விட்டானா? என்னை அல்லாஹ் தூரமாக்கி விட்டானா? அப்படி அல்லாஹ் தூரமாக்கி என்னை வெறுத்திருந்தால் இந்த நிமிடம் என்னால் உயிர் வாழ்ந்திருக்க முடியாது. அல்லாஹ் எனக்கு எந்த தொடர்பிலே இருக்கிறான்? மா வத்தஅக ரப்புக வமா கலா, அல்லாஹ் உங்களை வெறுக்கவில்லை, அல்லாஹ் உங்களை கைவிடவில்லை. உங்கள் பாவத்தால் அல்லாஹ் உங்களை விட்டு தூரமாகவில்லை. உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக கரத்தை வீழ்த்து வைத்திருக்கிறான் பகலும் இரவும். மா வத்தஅக ரப்புக வமா கலா, அல்லாஹ் உங்களை கைவிடவில்லை. அடியார்களை ஒருபோதும் எண்ணாதீர்கள் அப்படி. அல்லாஹ் உங்களை வெறுக்கவில்லை, ஒருபோதும் எண்ணாதீர்கள். அல்லாஹ் வெறுக்க மாட்டான், அல்லாஹ் கைவிட மாட்டான். மா வத்தஅக ரப்புக வமா கலா வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா. நபியே, இந்த உலக வாழ்க்கையை விட மறு உலக வாழ்க்கை சிறந்தது. நபியே, இந்த உலகத்திலே உங்களுக்கு கஷ்டமா? பரவாயில்லை நபியை, பொறுத்திருங்கள். அல்லாஹ் இதை விட சிறந்ததை உங்களுக்கு மறுமையில் வைத்திருக்கிறான். உலக வாழ்க்கையில் எனக்கு செல்வம் இல்லை, உலக வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, உலக வாழ்க்கையில் நேரம் இல்லை, உலக வாழ்க்கையில் அழகிய மனைவி இல்லை, உலக வாழ்க்கையில் குழந்தைகள் இல்லை. வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா. கொஞ்சம் காலம்தான், மூத்தாயிட்டா போயிடலாம், கவலைப்படாதீங்க. நபியே, அல்லாஹ் உங்களை கைவிடவில்லை, வெறுக்கவில்லை. இந்த உலக வாழ்வை விட அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை மறுமையிலே வைத்திருக்கிறான். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் எப்போதும், உமர் இப்னு கத்தாப் நுழைந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய அறைக்கு. எழுந்து பார்த்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதருடைய முதுகை பார்த்தார்கள் உமர் இப்னு கத்தாப். முதுகில் எல்லாம் பேலித்த மரத்துடைய, அந்த ஈச்ச மரத்துடைய ஓலைகளுடைய தழும்புகள். அல்லாஹ்வுடைய தூதரே, இன்ன கிஸ்ரா வ கைசர், கிஸ்ரா கைசரிலே வசிக்கக்கூடிய அரசர்கள் எல்லாம் அப்படி அப்படி வாழும் பொழுது எங்களுடைய தலைவராகிய நீங்கள் ஏன் இப்படி? என்ன கேட்டார்கள்? என்ன கேட்டார்கள்? அம்மா தர்தா யா உமர் அன் தகூன லஹுமுத் துன்யா வலனல் ஆகிரா. உமரே, அவர்களுக்கு இந்த உலகமும் எமக்கு மறுமையும் இருப்பதை நீ புரிந்து கொள்ளவில்லையா? சுப்ஹானல்லாஹ், என்ன கேள்வி? அவர்களுக்கு இந்த உலகமும் எமக்கு மறுமையும் இருப்பதை உமரே நீ பொருந்தி கொள்ளவில்லையா? வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா. நீங்கள் திருப்தி அடையக்கூடிய, நீங்கள் விரும்பக்கூடியதை அல்லாஹ் கொடுத்தே தீருவான். நபியை, கவலை வேண்டாம். கொஞ்சம் பொறுத்திருங்கள் ஈமானில், கொஞ்சம் பொறுத்திருங்கள் தக்வாவில், கொஞ்சம் பொறுத்திருங்கள் இஹ்லாஸில். நீண்ட காலம் அல்ல, குறுகிய காலம்தான். கொஞ்சம் பொறுத்திருங்கள், நிலையான சொர்க்கம் உங்களுக்கு உண்டு. நீங்கள் தங்க வேண்டிய இடத்தை அல்லாஹ் கொடுப்பான். ஒரு நிமிடம் போதும், நிலையாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். யா அல்லாஹ், திரும்பி வருகிறேன் என்று சொல்லுங்கள். வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா. அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை உங்களுக்கு கொடுத்தே தீருவான். நீங்கள் விரும்பக்கூடியதை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். நபியை, கவலை வேண்டாம். நம்மெல்லாம் சொர்க்கவாதிகள் இன்ஷா அல்லாஹ். ஆனால் கொஞ்சம் சபுர் தேவை. இந்த பூமியில் இஹ்லாஸில், தக்வாவில், அல்லாஹ்வின் அச்சத்தில், பாவங்களை விட்டு தூரமாகுவதில், ஹிதாயத்தில், நல்ல குணங்களில் கொஞ்சம் பொறுமை தேவை. பரவாயில்லை, போகட்டும் இந்த துன்யா, எனக்கு அங்க இருக்குது, கொஞ்ச காலம் தான், சபுரா இருந்தா அல்லாஹ் அங்க போய் நான் நிம்மதியா வச்சிருப்பான். நடங்க. வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா. அல்லாஹ் நபிக்கு உணர்த்துகிறான், அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா.
அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. நபியே, யதீமாக இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களை அரவணைக்கவில்லையா? கலிமா என்றால் என்ன என்று தெரியாமல் இருந்தீர்கள், யார் உங்களுக்கு கொடுத்தது? முஹம்மது ரசூல் யார் என்று தெரியாமல் இருந்தீர்கள், யார் உங்களுக்கு கொடுத்தது? செல்வம் இல்லாமல் இருந்தீர்கள், யார் உங்களுக்கு கொடுத்தது? இல்ம் இல்லாமல் இருந்தீர்கள், யார் உங்களுக்கு கொடுத்தது? அனாதையாக என்ன செய்வோம் என்று வாழ்வில் தெரியாமல் திளைத்துக் கொண்டிருந்தீர்கள், உங்களுக்கு வாழ்வாதாரத்தை யார் ஏற்படுத்தியது? என்ன செய்ய போகிறோம் என்று உலகத்திலே கல்வி படிப்பை முடித்துவிட்டு திரிந்து கொண்டிருந்தீர்கள், யார் உங்களுக்கு வழிகாட்டியது? யார் உங்களை அரவணைத்தது? அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வவஜதக ضالன் ஃபஹதா. எல்லோரும் நினைச்சு பார்ப்போம், ஒரு 10 வருஷம் முன்னாடி அல்லது உங்களை மாதிரி 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அல்லாஹ் பத்தி நினைச்சிருப்போமா? நம்ம சின்ன வயசுல தொழுகன்னா என்னன்னு தெரியுமா? ஜக்காத்னா என்னன்னு தெரியுமா? அல்லாஹ்வுடைய முஹப்பத்னா என்னன்னு தெரியுமா? ரசூலுடைய முஹப்பத்னா என்னன்னு தெரியுமா? நரகம்னா என்னன்னு தெரியுமா? சொர்க்கம்னா என்னன்னு தெரியுமா? வஜதக ضالன் ஃபஹதா. வழிகேட்டிலே இருந்தீர்கள், நேர்வழி கொடுத்தான் அல்லாஹ் உங்களுக்கு. வஜதக ضالன் ஃபஹதா. فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر. நபியே, அனாதைகளை கண்டால் கடுகடுக்காதீர்கள், யத்தீம்களை கண்டால் விரட்டாதீர்கள். அல்லாஹ் 2 கூட்டத்தை நினைவுபடுத்துகிறார். யார் அவர்கள்? யத்தீம்கள், யாசகம் கேட்பவர்கள், ஏழைகள். யத்தீமை நினையுங்கள் நபியே, ஏழைகளை நினையுங்கள் நபியே. உங்களுக்காவது மனைவி உண்டு, குடும்பங்கள் உண்டு, குழந்தைகள் உண்டு, ஆனால் அவர்களுக்கெல்லாம் யாரும் கிடையாது நபியே. அல்லாஹு அக்பர். எனக்கு தந்தை உண்டு, தாய் உண்டு, மனைவி உண்டு, குழந்தை உண்டு, பெற்றோர்கள் உண்டு, எனக்கு நண்பர்கள் உண்டு, ஆனால் எதுவுமே இல்லாமல் இந்த பூமியில் வசிக்கக்கூடியவர்கள் எத்துணை பேர். சரியான மனைவி கிடையாது, மனைவி இருந்தாலும் ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் எத்துணை பேர். தந்தை தாய் சிறு வயதிலேயே இழந்த அனாதைகளாக இருப்பவர்கள் எத்துணை பேர். ஆனால் அல்லாஹ் என்னை எப்படி வைத்திருக்கிறார்? ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர். அந்த யத்தீம்களை நினைத்து பாருங்கள், அவர்களை பார்த்து நீங்கள் கடுகடுப்பாக நடந்து கொள்ளாதீர்கள். வஅம்மஸ் ஸாயில ஃபலா தன்ஹர். யாசகம் கேட்பவர்களை விரட்டாதீர்கள் நபியே. உங்களை அல்லாஹ் யாசகம் கேட்கும் நிலையில் ஆக்கவில்லை. சாப்பாடுக்கு போய் கேட்கிறீங்களா யார்ட்டையாவது கையேந்தி? காசுக்காக கேட்கிறீங்களா யார்ட்டையாவது கையேந்தி? நைட்டு பசிக்குது, எனக்கு சாப்பாடை கொடுங்கன்னு சொல்லி எங்கேயாவது போய் கையேந்தி நின்றுருக்கீங்களா? ஆனா இந்த பூமியில் எத்தனையோ பேர் தங்களுடைய அன்றாட புலப்பிற்கு, அன்றாட பசிக்கு கையேந்தக்கூடிய மனிதர்கள் வாழ்கிறார்கள். அப்படி எல்லாம் உங்களை ஆக்கலையே. فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. நபி, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த இந்த நிஅமத்தை வெளிப்படுத்துங்கள். அல்லாஹ் எனக்கு கலிமாவை கொடுத்திருக்கா, அல்லாஹ் எனக்கு பாவம் செஞ்சாலும் வாழக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கா, அல்லாஹ் எனக்கு தவணை கொடுத்திருக்கா, அல்லாஹ் எனக்கு செலவழிக்கக்கூடிய செல்வத்தை கொடுத்திருக்கிறான், அவனுடைய மார்க்கத்தை சொல்லக்கூடிய திறமையை கொடுத்திருக்கிறான். வஅம்மா பினிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ். அல்லாஹு அக்பர்.